செயின்ட் கான்ட்ராட் ஆஃப் பியாசென்சா 1290 ஆண்டு கலெண்டஸ்கோ நகர்ல பிறந்திருக்காரு. பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர். இளம் வயதிலேயே திருமணமாகி செல்வ செழிப்போட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. கான்ட்ராட் செஞ்ச ஒரு தவறுனால அவரோட மொத்த வாழ்க்கையும் மாறி இருக்கு. கான்ட்ராட் ஒரு தடவை வேட்டைக்கு போனப்போ ஒரு புதருக்குள்ள இருந்த மிருகங்களை பிடிக்கிறதுக்காக அந்த புதருக்கு தீ வச்சிருக்காரு. காற்றினால அந்த தீ பக்கத்தில் இருந்த வயலுக்கும் பரவி இருக்கு. மிகப்பெரிய நாசத்தை உருவாக்கி இருக்காரு. கான்ட்ராட் அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடி இருக்காரு. ஆனா கான்ட்ராட் செஞ்ச தவறுக்கு ஒரு அப்பாவி விவசாயி கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்காரு. இது தெரிஞ்சுக்கிட்ட கான்ட்ராட் பொது வழியில வெளிப்படையா தன்னோட தவறை ஒப்புக்கொண்டிருக்காரு. இதனால அந்த அப்பாவி விவசாயி விடுதலை ஆயிருக்காரு. கான்ட்ராட்டோட மொத்த சொத்துக்களையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. மொத்தமா ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு கான்ட்ராட். இந்த நிகழ்வு தன்னோட இரையழித்தலுக்கானது அப்படின்னு உணர்ந்த கான்ட்ராட் 1315 பிரான்சிஸ்கன் துறவர சபையில சேர்ந்திருக்காரு. இவரோட மனைவியும் ஆர்டர் ஆஃப் புவர் கிளாரஸ் துறவர சபையில சேர்ந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல கான்ட்ராட் தனிமையை விரும்பி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல ரோமுக்கு போயிருக்காரு. அதுக்கு பிறகு புனித பூமிக்கும் மால்டாவுக்கும் பயணம் செஞ்சிருக்காரு. சிசிலி தீவுல 11 ஆண்டுகள் தங்கி ஜெப வாழ்க்கையும் தவ வாழ்க்கையும் வாழ்ந்திருக்காரு. இறுதியா 1351 முழங்காலிட்டு ஜெபம் செஞ்சிட்டு இருக்கிறப்பவே அமைதியா இறந்து போயிருக்காரு கான்ட்ராட். February 19 செயின்ட் கான்ட்ராட் ஆஃப் பியாசென்சாவோட ஃபீஸ்ட் டே.